நம்ம ஊவேசா பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம். ஊவேசாக்கு வந்துட்டு சுவாமிநாதன் அப்படிங்கிற பெயர் வச்சது அவரோட ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவரோட பேரோட சுருக்கம் என்ன அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் மகனான சுவாமிநாதன். இவர் வந்து குடந்தை, சென்னை அங்க இடங்கள்ல இருக்கிற அரசு கலை கல்லூரிகள்ல பேராசிரியரா பணிபுரிந்திருக்காரு. இவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர் யாருன்னா சடகோப ஐயங்கார். இவரை வந்து பதிப்பு துறையில ஈடுபட வச்சவர் வந்து சேலம் ராமசுவாமி முதலியார். இவரோட நெருங்கிய நண்பர் வந்து தியாகராய செட்டியார். இவருக்கு சங்க இலக்கியங்களை வந்து அறிமுகம் செய்தவர் யாருன்னா சேலம் ராமசுவாமி செட்டியார். பதிப்புத்துறை வந்து சேலம் ராமசுவாமி முதலியார். இதுல வந்து சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் சேலம் ராமசுவாமி செட்டியார். இவர் பதிப்பித்த முதல் நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேணுலிங்க விலாச சிறப்பு. ஊவேசா பதிப்பித்த முதல் நூல் வேணுலிங்க விலாச சிறப்பு. இவர் பதிப்பித்த முதல் காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி. டோட்டலா இவர் வந்து 87 நூல்களை வந்து பதிப்பிச்சிருக்காரு. தன்னோட வீட்டுக்கு தன்னோட நண்பரோட பெயரான தியாகராசரோட பேர் வந்து தியாகராச விலோசம் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காரு. இவர் எந்த இடத்துல மறைஞ்சார் அப்படின்னா திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற இடத்துல வந்து மறைஞ்சிருக்காரு. திருக்கழுக்குன்றத்துல மறைஞ்சிருக்காரு. தமிழ்ல முதல்ல டாக்டர் பட்டம் வாங்கினது நம்மளோட ஊவேசா தான். சென்னை பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு டாக்டர் லிட்ரேச்சர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து வழங்கியிருக்கு. அடுத்தது வந்துட்டு இவருக்கு வந்து 1942 இவர் மறைஞ்ச அந்த இயர்ல ஊவேசாவுக்கு வந்து சென்னை பெசன் நகர்ல வந்து ஒரு நூலகம் வச்சிருக்காங்க. ஆங்கில அரசு இவருக்கு கொடுத்த பட்டம் தான் மகோத்தியாயி அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இவர் பணியாற்றிய மாநில கல்லூரியில வந்து இவருக்கு வந்து சிலை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மதுரை தல்லாக்குளம் அங்கேயும் வந்துட்டு இவருக்கான ஒரு ஸ்டாச்சு சிலை இருக்கு. ஊவேசா நினைவு இல்லம் எங்க இருக்குன்னா அவரோட சொந்த ஊரான உத்தமதானபுரத்துல இருக்கு. ஊவேசாவோட பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னா ஜியு போப் மற்றும் சூழியல் வின்சோன். ஜியு போப் மற்றும் சூழியல் வின்சோன். நடுவண் அரசு வந்து இவருக்கு 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்கு. செல்லின் வாயில் சென்ற தமிழை மீட்டு காத்த தமிழர் வந்து நம்மளோட தமிழ் தாத்தா. ஏட்டில் புதைந்து கிடந்த தமிழை நாடறிய செய்த பெருமை வந்துட்டு இவருக்கு தான் சேரும். பாரதியார் வந்து இவரை அந்த குடந்தை நகர் கலைஞர்னு பாடியிருக்கார் இல்லையா, அந்த பாடல் குடந்தை நகர் கலைஞர் கோவே புதியமலை பிறந்த மொழி வாழ்வறியும் காலமெல்லாம் புலவர் வாயில் துதியறிவாய் எவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய் சிறப்பின்றி துளங்குவாயே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து ஊவேசாவை குடந்தை நகர் கலைஞர் அப்படின்னு பாராட்டியிருக்காரு.